அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், குடும்பம், பொருளாதாரம், பண வரவு, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்பேற்பட்ட பலன்கள் இந்த மாதத்தில் நமக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனம் குரு பகவானினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் மீனராசிக்காரர். இந்த மீனராசிக்காரர் பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. அதாவது அங்கே போகிறது, அந்த வேலை செய்கிறது, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. இன்னொன்று பார்த்தோம்னா கஷ்டங்கள் எவ்வளோ வந்தாலும், எவ்வளோ நஷ்டங்கள் பட்டாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. இன்றைக்கி நஷ்டமா, நாளைக்கு ஈடு கட்டிடலாம். இன்றைக்கி மனசுக்கு ஒரு கஷ்டமான சம்பவம் நடந்துருச்சா, பரவாயில்ல, நாளைக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நல்லது நடக்கும். எல்லாத்தை விட கடவுளை நம்புவீங்க, நல்லவங்களை மதிப்பீங்க, பெரியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, சமூகத்து மேலே ஒரு அக்கறை வச்சவங்களாக இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனோம்னா குடும்பம்னா குடும்பமாக இப்படி தான் இருக்கணும், கௌரவத்தோடு வாழணும், எப்படி வேணாலும் வாழ்கிறது நமக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறதுல நிரந்தரமான நிர்ணயமாக ஒரு முடிவெடுத்து வாழ தெரிஞ்சவங்க, மற்றவங்க உங்களை பார்த்து பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையை பண்ண தெரிஞ்சவங்க தான் இந்த மீனராசிக்காரர். ஆனால் எவ்வளோ நல்ல ஒரு உள்ளமாக இருந்தும் பக்குவமான முறையில் இருந்தாலும், ஆனால் சமீப காலகட்டத்தில் பார்த்தோம்னா சில அது இன்னும் குறிப்பாக இந்த ஒரு 3 வருஷத்துலேருந்து நீ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு போராட்டங்களை கடந்து வந்துட்டுருக்குறீங்க. ஒரு பிரச்சனை வருது, இது ஓகே பண்ணிட்டோம், அடுத்து பார்த்தா இன்னொரு பிரச்சனை, அப்புறம் பார்த்தோம்னா அடுத்தவனுக்கு ஓடி போய் உதவி செஞ்சோம், அங்கே ஒரு செக்கில் நம்ம சிக்கிட்டோம். வேலை பார்த்தோம்னா அவ்வளோ நம்ம திருப்தியாக பண்ணக்கூடியவங்களுக்கு கடைசியில் பார்த்தோம்னா வேலையிலேயே சில பிரச்சனைகள், வேலையில் ரொம்ப பேர் இழந்திருப்பீங்க ஆச்சுங்களா, வேலையே போயிடுச்சுங்க. இன்னொன்று பார்த்தோம்னா பிடிக்காத இடத்துல வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு சிலருக்கு. இப்படி அரசியல் இருந்து அரசாங்கத்துறை வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு திறமையானவங்க இந்த மீனராசிக்காரராக இருந்தாலும், ஆனால் அந்த வேலையிலையும் பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் உடல் ரீதியிலையும் மன ரீதியிலையும் குடும்ப ரீதியிலையும் சில குழப்பங்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் வரும், சரிங்களா. காரணம் ஜென்மத்தில் சூரியன், மாதக்கோள்கள். இன்னொன்று பார்த்தோம்னா செவ்வாய் இந்த மாதம் முழுசாக உங்களுடைய ஜென்மத்தில் தான் இருப்பார். புதன் பொறுத்த வரைக்கும், அதாவது 10ஆம் தேதி வரைக்கும் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது சில கவனங்கள், 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா தெளிவு பிறக்கும் ஆச்சுங்களா. திடீர் முடிவுகள் 10ஆம் தேதி வரைக்கும் எடுக்க வேண்டாம், எதுவுமே கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க, அவசரப்பட வேண்டாம். 10க்கு மேலே, ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு மேலே வேகம் எடுத்துக்குவீங்க. எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த வேலைகள் சரியாக நடக்கும். அது வேலை சார்ந்ததாக இருக்கலாம், பயணங்களால் இருக்கலாம், ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துருக்கலாம், கிடைக்கும். வேலையில் பார்த்தோம்னா அப்படி நெருக்கடி, தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி, எல்லாமே ரவுண்டு கட்டி நிற்கிற மாதிரி, சுற்றி மிருகங்கள் நடுவாண்டு ஒரு பசு மாதிரி, அந்த நிலைமை தான் இப்போ மீனராசிக்காரர் இருக்குதுங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்தா எல்லாமே ஊர் உலகம் எல்லாமே ஊர் சுற்றி பற்றி நமக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்மளை பகையாளியாக பார்ப்பாங்க, எதிரியாளியாக பார்ப்பாங்க. சொந்த பந்தத்துலேயே அப்படி தான் இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ளேயே ஒத்துமையாக ஒரு இடத்துல உட்காந்து பேச முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாம் சரியாக இருக்கு, கவலைப்படாதீங்க. ஏன்னா ஜென்மத்தில் சுக்கிரன் ஆச்சுங்களா, அதாவது உங்களுடைய ராசிக்கு இருந்து இப்போ 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. அப்போ இந்த 19ஆம் தேதி பார்த்துட்டோம்னா, அதாவது 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம் அடையும் போது முயற்சிகளால் முன்னேற்றம் கிடைக்கும், சரிங்களா. பயணத்தால் நன்மைகள் நடக்கும், பண நெருக்கடிகள் கண்டிப்பாக தீரும், கடன் சுமைகள் சரி கட்டுவீங்க, அரசாங்க லோன் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா. ஒரு பக்கம் பணமே கேட்டிருப்போம், இன்றைக்கி நாளைக்குனே சொல்லிகிட்டு இருப்பாங்க, நம்ம பணம் வரல, கேட்க போனோம்னா ஆளை பார்க்கவே முடியாது. இதுதான் நடந்துகிட்ருக்குதுங்க, சரிங்களா. இன்றைக்கி எல்லாத்த விட நம்ம யார் மேலே ஒரு பாசம், அன்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நட்பு வச்சுமோ அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்திருக்கு, சங்கடங்கள் வந்திருக்கு. வேலைக்கு போயிருப்பாங்க, நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க, அதெல்லாம் கவலையப்பட வேண்டாம், எல்லாம் உணரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். தன் குடும்பம் எப்போவுமே மனசாட்சி கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குடும்பம், மீனராசிக்காரர் அப்படி தான் இருப்பாங்க, சரிங்களா. இப்படி தான் வாழணும் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் சில நபர்களால், சில சூழ்ச்சிகளால்
சில நெருக்கடிகள் வந்திருக்கும். அது பண விரயம், இடப்பிரச்சனை, பூமியினால் பிரச்சனைகள் வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, அதாவது நல்லா நமக்கு நெருங்கி இருந்தவங்க ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இப்படி இருந்த பிரச்சனைகள் சரியாக வேண்டிய வாய்ப்பு இந்த ஏப்ரலிலிருந்து உருவாகும். 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமடையும் போது இப்போ வந்து நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க. 14ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு கம்பீரம் உண்டு, சொல்லுக்கு கௌரவம் உண்டு. சரிங்களா? சொன்ன வாக்குறுதிகள் காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் வரும். குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் ஏற்படும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி பலம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இதுக்கு முன்னால் சிலருக்குள்ள கல்வியே தடையாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு எத்தனையோ இடத்துல பெண் பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், எல்லாம் ஒத்து வருது. பொருத்தம் இருந்தால் ஜாதகம் மாப்பிள்ளை பிடிக்கல, பொண்ணு பிடிக்கல, இப்போ எது எல்லாமே இருந்ததுன்னா கடைசியில் எல்லாம் ஓகே ஆகிற நேரத்தில் கட்டாகி போயிடுச்சு, நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்தது இல்லைங்களா? குரு 4ஆம் இடத்துல சுயபலம் அடையும் போது இந்த மாதத்திலிருந்து கமிட்மெண்ட்கள் சாதகமாக முடியும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆக வேண்டிய வாய்ப்புகள் உருவாகும். திருமணம் ஆகி சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சரிப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். சில எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய இதுதான் நமக்கு வாழ்க்கை துணை அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வாய்ப்புகள் எல்லாமே வந்து இருந்தது, இன்றைக்கி பிரச்சனையை கொடுத்துருக்கோம். அதில் சரியாயிடும். சரிங்களா? குடும்பத்தில் ஒத்து போவாங்க, ஏற்றுக்குவாங்க. குடும்பம் சொல்லக்கூடிய, பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நாம்ளும் கட்டுப்பட்டு, அவங்களும் நம்மளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சரியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா, அதாவது இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரும். அரசாங்கத்துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் சாதகமாக முடியும். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு இடமாற்றங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாத்த விட அதாவது சனி ஈஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள், திருநள்ளாறு போயிட்டு வாங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது ஏதாவது எல்லா கோயிலுக்குங்கிறத விட ஏதோ ஒரு கோயிலுக்காவது நீங்கள் போயிட்டு வாங்க. சரிங்களா? பிரார்த்தனைகள் வைங்க. அதாவது வயதானவர்களுக்கு ஏதாவது உணவு தானம் செய்கிறது, பசுமாட்டுக்கு பழம் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்குது. 12ஆம் இடத்துல ராகு இருக்குங்க. இப்போ குரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. கிரக கோள்கள் நல்லா இருந்துட்டாலும் அதாவது கமிட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்குங்க, அக்கறையுடன் செயல்படுங்க. அடுத்தவங்களை நம்ப வேண்டாம். ஏன்னா சனி கரெக்டாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்தவங்க விஷயத்துலையும் கொஞ்சம் கவனத்துடன் நீங்கள் செயல்படுறது சிறப்பாக இருக்கும். கெட்ட நேரம்னு பயப்பட வேண்டாம். சரிங்களா? நல்ல நேரமும் இருக்குது, அதனால் சாதகமான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் நான் கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் தான் எந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் பலம் பலவீனம்ங்கிறத விட நம்ம பிறப்பு ஜனன ஜாதகத்தில் பலமாக ஒரு கிரகம் இருந்ததுன்னா கோச்சாரத்தில் பலவீனம் அடைஞ்சாலும் பயம் இல்லை. சரிங்களா? நல்ல திசை நடந்துட்டு இருந்ததுன்னா இதை பற்றி கவலையே பட வேண்டாங்க, அற்புதமாக இருக்கும். 7 சனி கூட நமக்கு பெருசாக பண்ணாது. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது 7 சனி வரும்போது தான் பண்ணணும். சரிங்களா? ஒரு லோன் போட்டு கூட வீடு வாங்கலாம், தப்பே கிடையாது. இல்லைன்னா விரைய செலவுகள் ஆகிரும். சரிங்களா? ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, இதெல்லாம் இது பண்ணிக்கணும். வண்டி வாங்கினதில் வேகமாக போகிறதெல்லாம் வச்சுக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிக்கணும். சரிங்களா? இப்படி சில நல்ல விஷயங்கள் இந்த 7 சனிகள் நம்ம பண்ண முடியும், எச்சரிக்கை இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக பயிற்சியும் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குது. இந்த ஏப்ரலில் இருந்து இனிமேல் நல்லா தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தினு ஆன்லைன் மூலியமாக கூட நம்மளுடைய ஜாதகத்தை முழுமையாக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணி முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், எந்த சூழலிலும் கண்டிப்பாக ஃபெயிலர் ஆகாது, சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? மீனராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்து இனி வரக்கூடிய காலம் செல்வாக்கு, செழிப்பு, மனம், மகிழ்ச்சி, சிறப்பான வாழ்க்கை அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.